सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर தான் Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போனாலே லவர்ஸ் நினைக்கிறது இல்ல திருந்துங்கடா. டுகே பாய் என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆயே தீரும். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இப்போ இசையமைப்பாளர் கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் எல்லாம் பலதரப்பட்ட காட்சிகள் அமைஞ்சது. பாடல்களும் எல்லாமே வித்தியாசமாக அமைஞ்சது. இப்போ அப்படிப்பட்ட காட்சிகளே படத்தில் இல்லை. அதனால் பாடல்கள் பார்த்தா ஏறக்குறைய ஒரே பாட்டன்லேயே பெரும்பாலான பாடல்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பாடல்களுக்கான தேவை கதை நகர்த்துறதுக்கான இதிலேருந்து இன்றைக்கி வந்து உலகமயமாயிடுச்சுங்கிறதுனால, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் வந்ததுனால இனிமேல் பாடல்களோட இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார். அதனால் வந்தால் ப்ரோமோ சாங் அவ்வளோதான் சார். மியூசிக்கலான படங்கள் வரும்பொழுது தான் சார் அதுக்கான தேவை ஏற்படுது. ஸோ அது இதை தவிர்க்க முடியாது சார். சினிமா அதை நோக்கி நான் வந்து பாடல்கள் வேணாங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படங்களில் பாடி டான்ஸ் ஆன மியூசிக்கல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் இண்டிபெண்ட்டாக நான் ஃபிலிமாக பாடுற பாடல்களை எடுத்து சினிமாவில் பின்னாடி பேக்ரவுண்டாக தான் வரும். எந்த ஆங்கில படத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன் சார். அதை நோக்கி போகும்பொழுது அது பாடல்கள் குறையிறது இயல்பு தான். ஸோ அப்போ வந்து ஒரே ஆப்ஷன் தான் கிடைக்குது, ப்ரோமோ சாங் படத்துக்கு. அது மட்டும்தான் சார் இன்றைக்கி ப்ரோமோ சாங்காக அது ஒரு பாட்டு ஸ்டாண்ட் அலோனாக பண்ணலாம். மற்றபடி கதை நகர்வில் தான் பாடல்கள் தேவைப்படுது. ஸோ எப்படியாவது கிடைச்சா ஏதோ ஒரு மெலடி கிடைக்கும், ஒரு லவ் சாங் கிடைக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் பாடல்களே இல்லாமல் வெறும் நான் ஃபிலிம் மியூசிக்கில் இருக்கிற பாடல்கள் எடுத்து படத்துக்குள்ளே கோர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே என்ன நடக்குதோ அதே தான் சார் இங்கேயும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அந்த மாதிரி அது மாதிரி நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். நீங்கள் இசையமைத்த படங்களில் உங்களுக்கு சவாலாக இருந்த படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சவாலுங்கிறது வந்து சவால்னால் இந்த எப்போவுமே இந்த காமெடி படங்கள் அதெல்லாம் தான் சார் ரொம்ப சவாலாக இருக்கும். இப்போ அரண்மனைலாம் ரொம்ப சவாலாக இருக்கும். எண்டில் ஒரு அம்மன் இது வரும். ஆனால் வந்து பார்க்குறப்ப அதோட ஒர்க்கு, ஏன்னா அதில் பண்ணுற ஒர்க்கு வெளில தெரியாது. அரண்மனை 4ஓட ஒர்க்கு வந்து ஒரு 3 படத்தோட வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த அம்மன் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இப்படி வருவாங்க, இங்கே ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க, நீங்கள் பிஜிஎம்மாக இருக்கணும், பாட்டு வரணும், அத்தனையும். அதாவது பாட்டு ஒன்று போட்டுடலாம் சார், ஆனால் பாட்டுக்குள்ளே பிரேக் பண்ணி நீங்கள் பிஜிஎம் கொண்டு வரணும். அது அதே பேட்டர்னில் இருக்கணும். அப்புறம் அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் ஒரு காமெடி வரும், முடிஞ்சால் அடுத்து ஒரு சீரியஸான ஒரு சீன் வரும், அடுத்து அங்கே ஒரு ட்ராக் காமெடிஸ் இருக்கும். அந்த டைமில் எல்லாரும் போய் அரண்மனையெல்லாம் ஒரு ட்ராக் காமெடி மாதிரியே இருக்கும். நம்ம இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே 3 பேர் இருந்துட்டு காமெடி பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ தனித்தனியாக வரும்பொழுது இப்போ ஒரே இதில் நகர்ந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் சார், படத்தோட இது ஒரே பாயிண்ட்டை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அதே எலிமெண்ட்ஸில் நீங்கள் கொண்டு போயிடலாம், அது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு மியூசிக் பண்ணும்பொழுது அடுத்தடுத்த மூடு ஷிஃப்ட் ஆகும் சார். ஆனால் அது ஆடியன்ஸுக்கு ஃபீலே ஆகக்கூடாது. மூடு ஷிஃப்ட் ஆகுதுங்கிற ஃபீலே ஆகாமல் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி காமெடிக்கு மியூசிக் போடுறது அது டொய் தான் சார் போடும், அதுதான் சார் நேச்சர். பட் அதை தாண்டி நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக கோர்த்து அதில் ஒரு இதை கொண்டு வரும் பொழுது அந்த காமெடியும் அதை என்ஹான்ஸ் பண்ணுமே. ஆனால் அதுதான் அதோட வெற்றி. பட் அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப டஃப் சார். ஒரு சீரியஸான சீனுக்கு போட்டுடலாம், லவ்வுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பட் காமெடிக்கு மியூசிக் போட்டு அதுவும் அரண்மனை மாதிரி படங்கள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார். நான் ஒர்க் பண்ணதில் அதாவது இவ்வளோ டஃப்பாக ஒர்க் பண்ணி அது வெளில பெருசாக பேசப்படாது. அது வந்து கமர்ஷியல் படம்னா பாட்டெல்லாம் டிக்கு, ஆனால் பிஜிஎம் பிஜிஎம் பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அதை வெளியில் தெரியாமல் நம்ம அது படத்துக்குள்ளேயே வைக்கிறது தான் அதோட சக்ஸஸ்ஸே. ஸோ அப்படி பார்க்க போனால் எனக்கு அரண்மனை 4 ரொம்ப டஃப்பான படம் சார் டு ஸ்கோர்.
உங்களுக்கு பிடிச்ச படம் அது நீங்கள் இசையமைத்த படங்கள்ல? சார் எனக்கு தனி ஒருவன் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வில்லன் தீம் ஒன்று இருக்கும்ல சார், அது அந்த வில்லன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பிராஸ் இதெல்லாம் மாற்றிட்டே வரும், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறிட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சார், அதான் நெக்ஸ்ட்டு படம் ஃப்ளோ ஆகிட்டே போகும்ல சார். ஸோ அப்போ நீங்கள் அந்த அப்படியே கிட்டத்தட்ட மியூசிக் தனி ஒருவன் எப்படின்னா ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 5 சீனுக்கு அதே மியூசிக்கில் போகும். ஸோ அந்த ஒரு இது பண்ணும்பொழுது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சார். நமக்கு இப்போ ஒரு பாட்டை 25 நிமிஷம் பாட்டு போட்டுக்கப்பான்னு விட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது கொடுக்கும் சார். ரவீனா வந்தால் அதுக்கு ஒரு ஒரு பேலட் ஆஃப் மியூசிக், அரவிந்த் சாமி சார் வந்தால் அதுக்கு ஒரு பேலட் ஆஃப் மியூசிக். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்ப ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் சார். அந்த படம் பார்த்திங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணுற இடங்களில் 2 பேர்த்தோட தீமும் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ஒரு கிக்காக இருக்கும் சார், ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இன்டர்நெட்னாலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். மீசை முருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பண்ண படங்கள் சார். நீங்கள் பணியாற்றிய படங்களில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இப்படி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு அமையலையா ஆதிக்கு? சேது அண்ணன் கூட ட்ராவல், இந்த ப்ரொமோஷன் அப்போ ஒரு 3 நாள் ட்ராவல் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு டச் இல்லை சார். சிவாண்ணனும் அதே மாதிரி தான். நான் இசையமைப்பாளருங்கிறப்ப RRல இருப்பேன். அப்புறம் ப்ரமோஷன் அப்போ கூப்பிடுவாங்க ஒரு 2 நாள் போய். அதனால் அதில் என்ன சார், அதில் ஆழ்ந்து பழக முடியாது சார். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா, நல்ல மரியாதை அதெல்லாம் இருக்குது, அந்த இது இருக்குது சார். ஆனால் வந்து அந்த நட்பு நான் பார்க்குறது வந்து, நான் நட்புன்னு சொல்கிறது வந்து அது வேறு சார். அது வந்து நான் என்னோட நட்புங்கிறது வந்து நான் உங்களுக்காக என்ன வேணால் செய்வேன், எனக்கா அந்த மாதிரி ஆழ்ந்து நட்பில் இருந்து வந்துட்டனால இப்போ என் கேங் இன்னும் இருக்காங்க சார். என் கேங் எனக்கா என்ன வேணால் செய்வாங்க, என் பசங்க எனக்கு என்ன வேணால் செய்வாங்க. இது வந்து தொழில் நிமித்தமான கலீக் சார். இது அது ஃப்ரெண்டு சார். அது வேற ஃபீலிங். ஆதியினுடைய ப்ளஸ்ஸு எது, மைனஸ் எது? ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் ஒன்று தான் சார். ஒரு விஷயத்தை லாக் பண்ணிட்டோன்னா எல்லாரும் சேர்ந்து அது பண்ணிடலாங்கிற கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுவோம் சார். ஜெயிச்சிட்டா கான்ஃபிடென்ஸ் சூப்பருமாங்க, தோத்துட்டா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றவாங்க. ஸோ அதனால் வந்து பட் அதுதான் சார் ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம் இதுன்னா நான் அதை எனக்கு அப்புறம் இன்னொன்று எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கோட்டிங்லாம் போட தெரியாது சார். இல்லைன்னா இல்லை, இந்த டிப்ளமேட்டிக்காக கோட்டிங் அடித்து அது கொஞ்சம் கஷ்டம் சார். எனக்கு கொஞ்சம் மனசில் டக்குன்னு வந்தால் வந்துடும் வார்த்தையாக. அது சில இடங்களில் கொஞ்சம் அது சுற்றி இருக்கிற என் சூழலில் இருக்கிற பசங்க அப்படி என்கிட்டையும் அப்படி தான் பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட அப்படி பேசுவேன். அது வந்து இந்த தொழில் நிமித்தமான சந்திப்புகளில் பேசும்பொழுது அது கொஞ்சம் அது ஒரு சின்ன அதை கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாமோ, அங்கே அமைதியாக வாய் மூட்டு இருந்திருக்கலாம், சொல்லியிருக்க வேணாம் அப்படி தோணும். ஸோ அது கொஞ்சம் டமால்னு தோணும், மனசில் பட்டா டம்னு சொல்லிவிடுவோம் சார். அது ஒரு சில வகையில் ப்ளஸ்ஸு சார். என் பசங்களுக்கெலாம் அதான் பிடிக்குது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் நிறைய குட்டி பசங்க இருப்பானுங்க, அவனுங்களும் என்ன வேணால் சொல்லலாம், டமால்னு சொல்லிடுவானுங்க. ஆனால் என்ன மொக்க போடாதீங்கண்ணா அப்படின்றவானுங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது சொல்லுவேன். நான் வந்து டே இதெல்லாம் பெரிய போடா, சின்ன பசங்க அந்த மாதிரி அது ஒரு நல்ல இது இருக்கும் சார். பட் அதுவே தொழில் நிமித்தமாக அந்த மாதிரி சொல்லும்பொழுது சில இடங்களில் அது நம்மளுக்கு சூப்பில் வந்து முடிஞ்சிருது. ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் தவிர்க்கலான்னு யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அது இன்னும் கொஞ்சம் மெச்சூராக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறேன். போக போக அது வந்துரும்னு நினைக்கிறேன் சார். பட் எனக்கு ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி எனக்கு. அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நல்லா இருக்கிறதுனால அதில் ஒன்று அப்படி சுற்றும் பொழுது அது கொஞ்சம் டயர்டிங் ஆகிடும். பட் வந்து சில இடங்கள் அப்படி தான் பேசி ஆகணும். ஸோ அது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது சார். பட் இதெல்லாம் தான் சார் ப்ளஸ் ஆர் மைனஸ். உங்களுடைய படத்தினுடைய வெற்றிக்கு முன்னாலேயே ரசிகர்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எப்போ யோசிச்சிருக்கீங்களா சார்? அது ஒவ்வொரு மேடையில் சேர்த்தது இல்லை சார். நான் படத்தில் சேர்த்த ரசிகர்கள் இல்லை, ஒவ்வொரு கல்லூரி மேடைகளில் சேர்த்த ரசிகர் கூட்டம். ஸோ அப்படி இருந்ததுனால அந்த ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க சார். அப்படி தான் நான் பார்க்குறேன் சார். ஸோ நான் படத்துக்கு வந்தேன், நான் வேறு இன்னும் தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ரசிகர்கள் என்னை வந்து கண்டிப்பாக தாங்கியிருப்பாங்க. ஸோ இன்னி வரைக்கும் என்னை தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க சார். ஸோ அதுக்கு அந்த ரசிகர்கள் இன்னி வரைக்கும் இருக்கிறது நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அது படம்னு இல்லை சார், படம் வந்தனால படத்துக்கு வந்தாங்க, நடித்தனால படத்தில் இது பண்ணாங்க. நான் ஸ்டேஜில் இன்னும் ஏறி இப்போ இது பண்ணுறப்ப ஸ்டேஜுக்கும் கான்சர்ட்டுக்கும் வராங்க. ஸோ அது என்னுடைய என்ன சொல்ல, அது ஒரு தனி பந்தம் சார், அது ஒரு பாசம். இன்றைக்கி இசை கான்சர்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்குது. எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா நாடுகளையும் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. எப்படி இருக்குது அந்த அனுபவம்?
சார் நான் அங்கேருந்து தான் வந்தேன். அதனால் எனக்கு அது பெருசாக ஸ்பெஷலாக அதுதான் சார் என்னோட படம்லாம் தான் சார் எனக்கு புதுசு. அதுதான் என்னோட பிளாட்ஃபார்ம். பட் ரொம்ப நாள் கழித்து திரும்பி அங்கே போகிறது, எல்லா இடங்கள்லையும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறது, அது வந்து பேக் டு ஹோம் போன மாதிரி இருக்குது சார். திரும்ப இங்கே தானே வீட்டுக்கு போகும்போது ஒரு சுகம் வரும்ல சார். பல ஊர்கள் சுற்றி முடித்து திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப அப்பா திரும்ப சென்னை வந்து இறங்கிட்டோன்னு நம்ம நீங்கள் போவோம்ல சார். இப்போ நான் வந்து இப்போ கூட எனக்கு வந்து ஊருக்கு கோயம்புத்தூர் போகிறேன்னு வைங்களேன் சார், அப்படியே இறங்கி ஏர்போர்ட்லேருந்து அப்படி போகிறப்ப இந்த ஏரியா அந்த ஏரியான்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துட்டு போவோம்ல சார். அந்த மாதிரியான ஒரு அனுபவம், அந்த மாதிரியான ஒரு இது சார் கான்சர்ட் ஸ்டேஜுக்கு திரும்ப போகிறது. ஸோ அவ்வளோ பழைய ஞாபகங்கள் வரும் எனக்கு. வந்து சென்னையில் ஒய்எம்சிஏல பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் கிண்டியில் வந்து இறங்குவேன் சார். ஏபிடி ஏஆர்சி பஸ்ஸில் தான் கோயம்புத்தூர்லேருந்து இறங்குவேன் சார். இறங்கி அங்கேருந்து நடந்து வந்தால் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணால் நம்ம கிண்டியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரும் சார். அங்கே பஸ் ஏறி கரெக்டாக இதில் வந்து இறங்கணும். என்னோடய பழைய இது வந்து பின்னாடி கோல்டன் நகர்னு இந்த ராஷ்ட்ரிய ஆஃபீஸ் பின்னாடி ஒரு ஏரியா இருக்கும் சார். அங்கே தான் பசங்க ரூம் எடுத்து ஃபஸ்ட்டு தங்கியிருந்தோம் சென்னை வந்த புதுசில். ஸோ அந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது அங்கே இது சொல்லுவாங்க சார், இந்த இது என்ன தேனாம்பேட் சிக்னல் வருது, ஒய்எம்சிஏ முன்னாடி வந்துடு அப்படிம்பாங்களே சார். ஒய்எம்சிஏல கான்சர்ட் இது பண்ணுறப்போ ஒய்எம்சிஏ வாட்ஸ்அப் அப்படிங்கிற மக்கள்லாம் கத்துறாங்க. எனக்கு பட்டுன்னு அந்த ஞாபகம் போயிடுச்சு ஸ்டேஜ் மேலே. இந்த மாதிரி ஒரு நிறைய உணர்வுகள் வந்து தரும் சார். இப்போ இங்கிலாந்து போனப்போ யூகே வந்து நடிச்சிட்டு இருந்த டைமில் ஒரு டைம் யூகே போயிருந்தேன் சார். இப்போ அந்த யூகேயில் போய் அந்த வெம்பிளிங்கிறது வந்து நாங்கள் வீடியோவில் பார்ப்போம் சார். வெம்பிளி எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுற வெம்பிளியோ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஏறும்பொழுது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் சார். அந்த நிறைவு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பட் ஸ்டேஜில் போய் பாடுறதுன்னா அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். படத்தில் நடிக்கிறது தான் எனக்கு புதுசு. அது வந்து அதுதான் என்னோடய ஹோம். நீங்கள் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு இது? எனக்கு போகட்டும் போன ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். கொரோனா டைமில் வந்து ரொம்ப ஒரு டார்க்காக இருந்த ஒரு ஃபீலில் அவுட் ஆஃப் எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு ஸ்ட்ரிங்ஸை மட்டும் இது பண்ணேன். ஜீவாவும் நானும் தேட்டரில் நாங்களாம் ஒரே வீட்டில் தான் சார் இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த கொரோனா டைம்லலாம் ஒரே வீட்டில் தான், நானும் ஜீவாலாம் ஒரே வீட்டில் தான். ஸோ மாடியில் ஜீவா இருப்போம், கீழே நானே ஒய்ஃபு. ஸோ அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுது, எங்கே போகுது, வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ ஒரு ஆல்பம் பண்ணேன் சார். நான் ஒரு ஏலியன் ஒரு ஆல்பம் பண்ணேன் சார். ஸோ அந்த ஆல்பமில் இருக்கிற எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதில் குறிப்பாக இந்த போகட்டும் போ, எல்லாமே கொஞ்ச காலம், யாருமே வேணான்னு ஒரு 3 பாட்டு எண்ட் பண்ணும். அது 3 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுடைய நண்பரான ஜீவா ஏன் பொது வெளியில் வர்றதே இல்லை சார்? என் ஒய்ஃபு ஜீவா 2 பேரும் சேம் தான் சார். 2 பேரும் டீம்மேட்ஸ். ஏன்னா இப்போ நாங்கள் படத்துக்கு போகிறோன்னா அவங்க 2 பேரும் சைலண்டாக முன்னாடி போயிடுவாங்க. நீ என் கூட வராத, ஐயோ நீ வந்தால் கூட்டம் யாராவது வராங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த மாதிரி. அவனுக்கும் பெருசாக அந்த ஃபேமு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சேட்டை வந்து அவன் தான் சார். நான்லாம் வந்து ரொம்ப கம்மி, பயங்கர ஆஃபீஸோட இந்த சேட்டை பிடிச்ச பையன் சாருங்கிற இது ஜீவா தான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் இந்த இது இல்லை, சுத்தமாக அந்த கேமரா இல்லாமல் போகணும் ஃபேம் அது இல்லை. என் ஒய்ஃபுக்கும் செட் ஆகாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் நல்ல ஹாப்பி, அவங்க இந்த மாதிரி பேக்கில் இருந்துக்கிறது ஹாப்பி. என் ஒய்ஃப் தான் வந்து ப்ரொடக்ஷன்லாம் போன படம் ப்ரொடக்ஷன்லலாம் இது பண்ணாங்க, ஃபினான்ஸ்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்டு நோ, அவங்க ஸ்ட்ரிக்ட்லி நோ. உங்களுக்கும் ஜீவாவுக்குமான இத்தனை ஆண்டுகால நட்பை பற்றி சொல்லுங்கள். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். அது ஒரு மாதிரி ரொம்ப நாள் இருந்தால் அப்படியே இருக்கும்ல சார். அந்த மாதிரி ஒரு இது மாதிரி சார். இப்போ கை இருக்குது நம்ம கால் இருக்குங்கிற மாதிரி அவன் இருக்கான் சார் கூட, அவ்வளோதான். ஸோ அது என்ன சொல்கிறதுனே தெரியல சார். என்ன ஸ்பெஷல் இதுன்னு சில நேரங்கள் எங்கேயாவது டீப்பாக யோசிச்சா தோணும் சார். பட் அதை அவன்கிட்ட சொன்னால் கூட அவன் கலாய்ச்சிருவான் நம்மளை. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு நட்பு சார். நீங்கள் இசையமைக்கும் போது MS விஸ்வநாத ராமமூர்த்தி மாதிரியா சார்? நாங்கள் ஒரு வித்தியாசமான இது சார். நான் திடீர்னு ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் அவன் ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து இதுதான்மா, அப்புறம் இந்த இன்னும் அடிச்சுப்போம், அப்புறம் நான் இந்த பாட்டை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கிழிச்சது போதும் நானே பார்த்துக்கிறேம்மா, அப்புறம் அது ஒன்று பண்ணுவோம், அப்புறம் இப்படி பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஃபைனலாக ஒன்று கொடுத்துருவோம். மோஸ்ட் ஆஃப் த இது டியூன்ஸ் இதெல்லாம் நான் பண்ணுவேன் சார். ஜீவா வந்து மோர் ஹி லவ்ஸ் டூயிங் பீட்ஸ். அந்த இது அவன் மியூசிக் ப்ரொடியூசராக ஒரு எக்ஸ்ட்ரானரி மியூசிக் ப்ரொடியூசர். ஸோ மியூசிக் டைரக்ஷன் வரும்போது கம்போசிங் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டியூன்ஸ் நான் பண்ணிகிட்டே வருவேன் சார். மோஸ்ட் ஆஃப் அதோட பேக்கிங். ஸோ அது அழகாக ஃப்ளோ ஆகிடும். அது எப்படின்னா தனித்தனியாக பண்ணால் அது எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் 2 பேரும் ஒன்றா உட்காந்தோன்னா இப்போ என் மைண்டில் ஒன்று வரும்ல சார், வர அவன் அதை புட் டவுன் பண்ணிவிடுவான். ஸோ நாங்கள் பண்ணும்பொழுது இப்போ 2 பேர் சேர்ந்து நாவல் எழுதுனா, நீ ஃபஸ்ட் பேராகிராஃப் எழுதுனா செகண்ட் பேராகிராஃப் எழுதுனா கேட்குறப்ப அப்சர்டாக இருக்கும். அது எப்படி எழுதுவீங்கன்னு
ஆனால் வந்து அவன் லாஸ்ட்லேருந்து லைன்லேருந்து இப்படி ரிவர்ஸில் எழுதுனா நான் முன்னாடி எழுதுனா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அது ஒரு மேஜிக் தான் சார். அது மேபி ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒன்றாவே இருந்து ரொம்பவே இது பண்ணனால எங்களுக்கு அதுக்குள்ளே அந்த க்ரியேட்டிவ் சிங்க் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய நடிப்பை ஜீவாவும் உங்கள் மனைவி விமர்சிப்பாங்க? பயங்கரமாக விமர்சிப்பாங்க சார், கலாய்ப்பாங்க சார், பயங்கரமாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து நான் தான் இது சார், என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டா நான் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் டார்கெட். அதாவது அவங்க அதில் தான் ஹாப்பி. அவங்களுக்கு கலாய்ச்சிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, அண்டு பயங்கரமாக விமர்சனமும் பண்ணுவாங்க. பட் என் மனைவி அடிக்கடி சொல்லிவிடுவாங்க, இது எனக்கு தெரியாத, இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ நான் சும்மா சொல்லலாம், பட் அது என்னங்கிறது உனக்கு தான் தெரியும், ஸோ நீ பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. ஜீவா வந்து இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கால் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கால் நான் தான் எடுக்கணும். எடுத்துட்டு அது மிஸ் ஆகிடுச்சுன்னா பிடிச்சி மொக்க பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ அந்த மாதிரி நிறையா நடக்கும். பட் நிறைய விமர்சனங்கள் கிடைக்கும் சார். அது எங்கள் ஆஃபீஸில் விமர்சனம் தான் சார் அதிகமாக கிடைக்கும். ஆதி ஸ்போர்ட்டிவான பர்சனா? அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் சார். அது என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்து இருந்தால் உங்களுக்கும் 1 வருஷம் பயங்கர கோவம் வரும் சார், அப்புறம் மறந்து போயிடும் சார். ஸோ அந்த மாதிரி சுற்றி அவ்வளோ பேர் இருக்கானுங்க. ஸோ கோவம்லாம் வருது வேஸ்ட் ஆகிடும். இப்போல்லாம் பாயிண்ட்லெஸ் ஆகிடுச்சு சார். கோவப்படுறது எனர்ஜி தான் போகுது. அதனால் ரொம்ப நாள் ஆச்சு சார் கோவப்பட்டே. டைம் யோசித்து பார்க்குறேன் எப்போ கோவப்பட்டேன் கடைசியான்னு. ஷூட்டிங்கில் வந்து கடிந்து கொள்வேன், ஆனால் கோவப்பட மாட்டேன். நல்லா கண்ணா பண்ணு திட்டுவேன் பசங்களை. ஆனால் அதில் எந்த சின்ன ஒரு கோபம் கூட இருக்காது, காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. கோபம் சுத்தமாக இருக்காது. நான் அவன் உரிமையில் திட்டுவேன். சோம்பேறி வாடா எடுத்துகிட்டு வா போடா அப்படின்னு கண்ணா பின்னான்னு இது பண்ணுவேன். கடுமையான சொற்கள் கூட 2 யூஸ் பண்ணுவேன். அது அவன் பேரை கூப்பிட்ற மாதிரி அவன் இந்த காதில் வாங்கி அந்த கால் விட்டு போயிட்டே இருப்பான். என்னோட பசங்கக்கிட்ட எனக்கு உரிமை சார், நான் என்னை இது பண்ணுவேன். பட் கோவத்தில் ஒரு நாளும் கடுமையான எண்ணங்களோடையோ கோவத்தோடையோ மனநிலையிலையோ அவங்கள நான் இது பண்ணதில்லை சார். ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் 10 நிமிஷத்துலேயும் திடீர்னு முடிஞ்சிடும், திடீர்னு 1 மணி நேரம் ஆகும். இதுதான் சார் ஸ்டார்டிங் தான் கஷ்டம், ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். எனக்கு உள்ள ஃப்ளோக்குள்ளே இறங்கியாச்சுன்னா அவ்வளோதான் சார், 10 நிமிஷம் தான், டக் 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 டக்னு முடிஞ்சிடும் பாட்டு. ஆனால் அதை முதல் இது வர வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும் சார். சில டைம் 1 மணி நேரம் ஆகிடும். நிறைய பாடல்கள் 10-15 நிமிஷம் பழகிக்கலாம்னா இப்படி சார். அதுவும் ஆம்பளைலாம் 6 நாளில் மொத்த ஆல்பம் போட்டேன் சார். ஸோ அப்படி அது இதுதான் சார், அது ஒரு எனர்ஜி, ஒரு எமோஷனில் வர்றது தான். நீ ஒரு பாடின பாட்டில் ஒரு பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக சார். எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும், அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். நல்ல நட்பு சுற்றி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்பை தரணும், ஒரு வேளை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும், நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ், இதை விட்டா என்ன கேட்ச் த நெக்ஸ்ட் பஸ். வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்வோமே முறையா, பணம் வெறும் கரையா அரிச்சிடும் அழிச்சிடும். நிம்மதி என்பது பொன் இல்லல்ல, பொருள் இல்லல்ல, புகழ் இல்லல்ல. நிம்மதி என்பது மண்ணில் உள்ள எல்லா உயிர் மீதும் நீயும் நானும் அன்பை கொள்ள. போகட்டும் போகட்டும் போ உன் சோகங்கள், போகட்டும் போ போகட்டும் போகட்டும் போ உன் கோவங்கள், போகட்டும் போ. நன்றி. நன்றி சார். அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். உங்களை இவ்வளோ அனுபவம் வாய்ந்த நீங்கள் என்னை வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் கூட பேசினது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.